மதுரை வீரன் படத்தை பரமக்குடியில அதிக முறை பார்த்த குழந்தை நான். ஏன்னா டெய்லி சாப்பிடணும்னா, ஏன்னா அங்க ஜெய்ஹிந்த் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது, அங்க டெய்லி அங்க நைட்டு சாப்பாடு அங்கதான் எனக்கு. அது எனக்கு அந்த படத்துல சின்ன சின்ன காட்சிகள் தான் ஞாபகம் இருக்கு. ஆனா 100 நாள் சேர்ந்து படம் பார்த்த இன்னொருத்தருக்கு பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தை நடந்து போய் பரிசு வாங்க முடியாது, நான் இடுப்புல உட்காந்துருப்பேன். அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இருவரையும் தெரியாமல் இருக்க முடியாது, எம்ஜிஆர் சிவாஜி என்ற இருவரை தெரியாமல் இருக்க முடியாது. அதனால ஸ்டூடியோல தள்ளி இருந்து பார்த்துருக்கேன். ஆனந்த ஜோதி படத்துல முதல் நாள் போனதும் வந்த உடனே அவரு மரியாதையா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. வந்த உடனே அவர் தூக்கி மடியில உட்காந்து வச்சுட்டாரு. நானும் இறங்கவே இல்லை. அப்புறம் மற்றவங்க இறங்குன்னு கை காட்டுறாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அவர், அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஆனந்த ஜோதி படத்தில் நடிக்கும் போது ஒரு காட்சியில கிளைமேக்ஸ்ல மைசூர்ல எடுக்கிறதா இருந்தது, பட் இங்கேயே தான் எடுத்தது. வெள்ளத்துல இருந்து எனக்கு காப்பாத்துற மாதிரி. அவன் நீச்சல் தெரியுமா கேட்டாரு. எப்படி ஷூட்டிங் முன்னாடி நீச்சல் கத்துக்கணும், எங்க கத்துக்கலாம், தோட்டத்துக்கு வந்தாரு. இப்ப இன்னைக்கு கூட போய் காட்டினாரு, அந்த குளத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த குளத்துல தான் நான் நீச்சல் கத்துக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு அவர் நீச்சல் அடிச்ச அதே காலத்தில், அரசியல் காலத்தில். அந்த பயிற்சி வேற, இந்த பயிற்சி வேற. இருந்தாலும் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு பாடமாக பல ஆவணங்களை விட்டு சென்றிருக்கிறார். அதில் ஒன்றுதான் நாம் வெளியிட்டு. அது மட்டுமல்ல, ஆனந்த ஜோதிக்கு அப்புறம் குழந்தை நட்சத்திர வாய்ப்புங்கிறது குறைஞ்சி விட்டு மறுபடியும் சாதாரண பிள்ளையாக பள்ளிக்கு போகும்போதுதான் எவ்வளவு பெரிய ஆளுங்க வரும் சாதாரணமா தோல்லையும் மடியிலையும் விளையாடி இருக்கணும், இனி அவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 7-8 வருஷம் கழிந்தது. 4 வருஷம் டிகேஎஸ் மேடையில நான் நடிச்சு போது என்னை மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். நான் அங்க வந்து கமல் அப்படின்னு பேர் சொல்லி கரெக்டா கூப்பிட்டு தங்க செயின் எனக்கு தன் கழுத்துல இருந்து எடுத்து போட்டார். நான் நடிப்பை பார்த்து அதுக்கப்புறம் இன்னும் 4 வருஷம் பார்க்க முடியல. டான்ஸ் அசிஸ்டண்டாக நான் வேலை கிடைக்க போற போது அன்னமிட்டகை என்ற படத்துல வேலையும் செய்தேன். எடிட்டிங்க்கு அவர் எடிட் பார்க்கும்போது பின்னாடி இருந்து பார்க்கிற பாக்கியம் கிடைத்தது. பிறகு பல படங்கள் அவரோட நான் ஏற்கிறேன், சங்கே முழங்கு போன்ற படங்கள் தான். கமல் வரலையான்னு கேட்பாரு. அந்த டான்ஸ் மாஸ்டர் போகும்போது எங்க அப்படின்னு கேட்பாரு. அவர் ரொம்ப நாள் நான் வந்து கேரளாவில் போய் நடத்திருந்தாரு. அப்புறம் நீ எந்த ஊரு? ராமநாதபுரம். எந்த ராமநாதபுரம் இருக்கேன், ராமேஸ்வரம் இல்லை. இந்த ஊரா அப்படின்னா பின்ன எப்படி மலையாளம் பேசுற நீனாரு? மலையாள படத்துல நடிச்சேன், நல்லாவே பேசுறீங்க, நீங்க தான் நல்லா பேசுறீங்க. திருச்சாளர் அவருடைய தமிழ் உச்சரிப்பை நான் இங்க சொல்லியே ஆக வேண்டும். எத்தனையோ பேர் தமிழர்களே எனக்கு சரியா உச்சரிக்கிறது இல்லை. எம்ஜிஆருடைய தமிழ் உச்சரிப்பு, அந்த உச்சரிப்பில் அவர் என்னை பாராட்டுவதை நான் கேட்டிருக்கேன். நீங்கள்லாம் பக்கத்தில் இருந்து கேட்டிருக்கீங்க. ஏலியன் ஸ்டுடியோவில் அவர் என்னை பற்றி சொன்னதெல்லாம் சின்ன பையன், 23-24 வயசு, கொஞ்சம் அதிகமாகவே கொண்டார். நான் அதை வந்து சொன்னேங்க, அடுத்த நாள் ரொம்ப காட்சி கொடுத்தீங்க. அதனால என்ன, நீ ஓடி வந்து பிடிச்சி ஏறி உட்காந்துருவேன். நான் சொன்ன வாகனங்கள் எல்லாம் நீ அமர போகிறாய். அது அவர் இருக்கும் போது பார்க்க நிகழ்ந்தது எனக்கு பெருமை, அவருக்கு பெரிய மனக்குளிர்ச்சி. அவரு நான் சொன்னேன்ல அப்படின்னு நடிப்பார்கள்.
ஞாபகம் இருக்கு. இந்த வீட்டுக்கு வரும்பொழுது நெகிழ்ந்து போனேன். இங்க சாப்பிட்டுருக்கேன். பலாப்பழத்துல தேன் தோச்சு எனக்கு கொடுப்பாரு. இப்பவும் எனக்கு அவரை பற்றி பேசும்போது அந்த சுவை தெரிகிறது. அது மட்டுமல்ல, இப்ப டாக்டர் சொன்னாரு, பழனிஜி சொன்னாரு, அது நான் ஒரு நாள் சொன்னேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி சொன்னேன், ஒரு நாள் வரும் இந்த கதையை நீங்க ஊரறிய சொல்லணும்னு கேட்டுக்கிட்டேன். அவர்கிட்ட சொல்ல போச்சு அப்படின்னாரு. அதுக்கென்று ஒரு மேடை வரும், அப்ப நீங்க கண்டிப்பா இந்த கதையை சொல்லணும். நீங்க நான் சொல்லிட்டா போச்சுன்னாரு. இன்று இங்கு அது அமைந்தது எனக்கு. நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பலாமான்னு கூட நினைச்சேன், மறந்துட்டு போறாரு என்ன. ஆனால் அந்த நாயகன் படத்திற்கு ஆஸ்கார் பரிந்துரைக்கப்பட்ட போது அங்க இருப்பேன், மாமல்லத்துக்கு வந்துருந்தாரு. அப்புறம் பல சிஎம் அப்பப்போ மாறும் ப்ரோக்ராம். இங்கே வந்துட்டாரு. நான் முதல்ல அவங்கள பார்த்துட்டு அப்புறம் சிவாஜி சார் வீட்டுக்கு போறேன்னு. இல்லையே சரியா வராது அப்படின்னாரு. ஏன்னா நான் அப்படித்தானே பிளான் பண்ணியிருந்தேன். ஏர்போர்ட்டு நான் இப்ப இருக்கிற இடத்துக்கிட்ட, நீங்க போயிட்டு அங்க போயிட்டு அதெல்லாம் டென்ஷன். அவரை பார்த்துட்டு அப்புறமா இங்கே வா அப்படின்னாரு. அவர் சொன்னபடியே நடிகர்கள் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ஒரு குறுந்தாடி வச்சிருப்பேன். இங்க அது சத்யா படத்துடைய நீட்சி, அது கொஞ்சம் நீளமா வளர்த்திருந்தது. இப்ப இவர் வச்சிருக்கிற மாதிரி கொஞ்சமா வச்சிருந்தேன். வந்த உடனே ஸ்ருதியோட அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருந்தேன். ஸ்ருதி கிட்ட ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன். புரட்சி தலைவரே வணக்கம். ரொம்ப மழலை அவங்களுக்கு. புரட்சி கரெக்டா சொன்ன, புரட்சி தலைவரே வணக்கம் சொல்லி 50 வாட்டி சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சோஃபா, அங்க இருந்த சோஃபா ஒண்ணு, அதுல உட்கார்ந்தா கால் கீழே வராது, அவ்வளவு குழந்தை அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த படம் இருக்க, அந்த தொப்பி போட்டு உட்கார்ந்து இருக்காரு, அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வருவாரு, வந்ததும் சொல்லணும் அப்படின்னு. இவர் வந்துட்டாரு, தொப்பி போட்டுக்கல. நான்ங்கிறதுனால தொப்பி போட்டுக்கல, கண்ணாடி போட்டுக்கல, உள்ள வந்துட்டாரு. நான் எப்படி தட்டுறேன் குழந்தைய, எந்திரிக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன், நான் சொல்லிட்டா என் பொண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னாரு. 50 வாட்டி ரிஹர்சல் பார்த்துருந்தேன். என்ன உங்களை பார்த்தா எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொண்டு வந்துருந்தேன். அது குழந்தை தப்பு இரு அப்படின்னு உள்ள போயிட்டு தொப்பி கண்ணாடி போட்டுருந்தேன். எந்திரிச்சு கரெக்டா 1 2 3 சொன்ன மாதிரி எந்திரிச்சு புரட்சி தலைவரே வணக்கம் அப்படின்னா. அப்ப என் தாடியை பிடிச்சு இப்படி இழுத்தாரு. குழந்தைய தப்பு சொல்லாங்க, அது ஏன் தப்பு, அது எதிர்பார்த்த எம்ஜிஆர் வரலைங்க அப்படின்னாரு. அது என்னால மறக்க முடியாத காட்சி. அப்ப என் மனைவி சரிக்காக வந்திருந்தாங்க. அப்ப ஹிந்தி பேசணும்னா அந்த மாட்ட பேசுக்க ஜானகியம்மா காட்டினாரு. தோடா அதுக்கு மேல கிடையாது ஹிந்தி அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் திரும்பி வரும்போது அவர் இல்லை. நான் இந்த நீட்டி முழக்கி இந்த கதையை சொல்வதற்கு காரணம், அவர் என்னை வாழ்த்தி அனுப்பினார். அதுக்கு அப்புறம் நிகழ்வு தான் ஐயா சொன்ன அந்த நிகழ்வு. பல முறை பார்த்திருக்கிறார் அந்த படத்தை. அது மற்றவங்களும் சொன்னாங்க, பார்த்துக்கிட்டே இருந்து என்னை பொழுதுகிட்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த இடத்துக்கு எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும் போது போகிறதுங்கிறது போனதா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு போவேன். இது ரசிகர் மன்றத்துக்கு வந்துட்டு அதை பார்த்து கோயம்புத்தூரில் நடந்த எங்களுடைய பெரிய மாபெரும் ஒரு விழாவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அரசியல் ஆசை இருக்கா கேட்டாரு. இல்ல, நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கேன், ஏதாவது இருக்கா அப்படின்னாரு. இல்லைன்னா அதுக்கெல்லாம் நீங்க இருக்கீங்களே அப்படின்னா. இந்த கூட்டத்தை என்ன பண்ணாரு, அவங்க அப்படியெல்லாம் அப்ப அது அப்படி மன்ற இயக்கமாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு கற்றுக் கொடு, நான் கராட்டை கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அப்பா நீ மாட்டுக்கு 10 லட்சம் பேருக்கு கராட்டை கற்றுக் கொடுத்தா போலீஸாரங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாத, மற்ற விஷயங்கள் செய்யலாம்.
அவர்களுக்கு நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நீ சொல்றதை கேட்டு அவங்க நற்பணி செய்கிற மாதிரி இருக்கணும். அவங்கள வெவ்வேறு இடத்துக்கு செதற விட்டுறாது. என்னால இது எதுக்கு நம்ம சினிமா நடிக்கிற இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அவர் ஏதோ சொல்றாரு, அரசியல் சம்பந்தமா ஏதோ யோசிக்கிறார் போல. அப்புறமா வீட்டுக்கு போய் யோசிச்ச போது இவங்களுடைய மேன் அவர்ஸ் எல்லாம் வெறும் விசில் அடிச்சா கொஞ்சங்களாக போயிடக்கூடாது, இவங்களை வழி மடைமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. அங்கேயும் இவங்கெல்லாம் அரசியல் போகணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் வேற இருந்தது. அதுக்காகவே நான் அதை மாற்றி கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற காலைகள்லாம் நிறைய இருந்தது அங்க. அதற்காக அதை நற்பணி இயக்கமாக மாற்றினோம். இது அவர் சென்ற பிறகு நிகழ்ந்தது நிகழ்வு. இன்று அது மக்கள் நீதி மையமாக மலர்ந்திருக்கிறது. அதே ஆற்றல் இந்த இடத்தில் இங்கு வந்து இதையெல்லாம் பேசுவது எனக்கு பெரிய சந்தோஷமாக. ஏன்னா நான் இவங்கெல்லாம் பேசும்போது விம்மிய அந்த கண்ணீர்லாம் அடக்கிக்கிட்டேன் நான். அதனால இப்ப தெளிவா பேச முடியுது. முதல்ல என்ன பேச சொல்லியிருந்தா ஒரு 5 நிமிஷம் கண்களுக்கு இருப்பேன். நாளை நமதே என்ற ஒரு சொற்றொடரை நாம் கையில் எடுத்ததற்கான காரணம், அந்த படத்துல நான் நடிக்க வேண்டியது அவர் கூட 1 மாசம் காத்திருந்தாங்க. மலையாள படங்கள் கால் ஷீட்டு எங்க கோவிச்சிட போறாரோன்ற ஒரே காரணத்துக்காக, இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டு என் மேல வருத்தம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை இழந்து, சந்திரமோகன் எனக்கு தெரிந்த நண்பர், அந்த யோசனை முதற்கொண்டு நான் சேர்மாதன் சார் தான் டைரக்டர். அதுக்கு அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அது மிஸ் ஆன ஒரு உறுத்தல் எனக்கு உண்டு. இன்னைக்கு அது இருந்திருந்தால் சின்ன பையனா என் கையில அவர் என்னை வைத்திருக்கிற போட்டோவும், பெரிய பையனா அவர் கூட நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற போட்டோவும் இங்க இருந்திருக்கேன். அதை இழந்துட்டேன் நான். ஆனால் அதை விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்லோகனை தான் நான் கையில் எடுத்தேன். நாளை நமதே என்று அதை நோக்கி, அந்த நாளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். இதில் பலர் நான் சொன்னதை இந்த உறவுகள் புரியாதவர்கள், இந்த ஏன்னா அதை பெருசா சொல்லிக்க முடியாது. எனக்கு இவர் தெரியும், பழனிஜி பெரியசாமி அவர்களை தெரியும், ஐஸ்வரி கணேஷ் அவர்களை தெரியுங்கிறதெல்லாம் டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஆழமான நட்பு. வேலை வரும்போது சொல்லணும். அது இப்ப ஏன் சொல்றீங்கன்னு கேட்டானா என்ன பண்றது? அவங்க அப்பா காலத்துல இருந்து எனக்கு அவர் தெரியும், அந்த ஐஸ்வரி ஐயா அவர்களை தெரியும், இந்த ஐஸ்வரி ஐயா அவர்களையும் தெரியும். சொல்ற நேரத்துல சொல்ற இடத்துல தான் சொல்லணும். இப்ப சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன். எம்ஜிஆர் நீட்சி என்று நீ எப்படி சொல்ல போச்சு சின்ன பையன்? யார் வேணா சொல்லலாம். இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா யாரு வேணா சொல்லலாங்க. எம்ஜிஆரின் நீட்சி, அவருடைய கனவின் நீட்சி, அவருடைய நினைவின் நீட்சியாக இதோ நீ பேசினார்ல, இங்க கொஞ்சம் நீளமா பேசுறதுக்கு காரணம் அவரோட உணர்வு தான். இங்க எல்லா கதையும் அவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது அவர் கனவுல பதத்துக்காரங்க. அதெல்லாம் சாமானியமான உணர்வு இல்லை. அதே கனவை நான் அவர் காணும்போது கூட இருந்திருக்கேன். அவர் ஷூட்டிங் முடிஞ்சு எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு கருத்து தோலெல்லாம் முடிஞ்சு வருவாரு. அதையும் பார்த்துருக்கிறேன். என்ன வாத்தியாருக்கு போய் கருத்து போயிட்டாருன்ற மாதிரி பயமா இருக்கும். மேக்கப் போட்டு மறைச்சிருப்பான் அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சித்திரச்சோலைகளை என்ற அந்த பாடல் உதயமாகும் போது நான் இருந்தேன். அது ஒரு பாட்டு வரும், அந்த பாரதிதாசன் ஐயா பாட்டுன்னு அவர் ஞாபகப்படுத்துகிற போது நான் அதை எடுத்து கொடுத்ததை பார்த்து திரும்பி பார்த்து சபாஷ் என்றாரு. அந்த பாட்டு படமாக்கப்படும் போது நான் கூட இருந்தேன். அந்த சித்திரச்சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறிலே என்று அவர் பெயரால் அவருக்காக ரத்தம் சொரிந்த பல சகோதரர்கள் இன்று அமைதியாக இருக்கிறார்கள். காலம் வரும்போது அவர்களும் என்னை போல் அந்த பெயரை உச்சரிப்பார்கள். நான் தம்பியை குறை சொல்ல மாட்டேன். ஆனா இங்க வரும்போது நான் இங்க எப்பாவது ஒரு வாட்டி படக்குன்னு உள்ள போயிடலாமான்னு தோணும். அந்த
அந்த பாலம் இடிஞ்ச பாலத்தை கூட கட்டாம வச்சிருந்தாங்க 4-5 வருஷம். ஐயாவுடைய படம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாச்சு. அதையெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமல்ல, உறவு என்றே நினைத்துக் கொண்டிருந்த என் போன்றவர்கள் எல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று மீண்டும் அவர் படம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அவர் மேடையில் அவர் அஸ்திகாரம் போட்ட அந்த மேடையில் அதில் எனக்கும் பங்குண்டு. குமைந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பலரில் ஒருவன் குரல் கொடுத்தான் படம் வந்தது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். இதுவும் எம்ஜிஆரின் நீட்சிதான். சாம்பியன் ஆஃப் த புவர் என்று அவரை சொல்வார்கள். விமர்சனம் சொல்வதற்கு 1000 சொல்லலாம். நல்லதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் பட்டியலிட்டு போட்டாலும் இல்லை ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லலாம். அவங்களெல்லாம் அப்புறம் புறந்தள்ளி விட்டு நான் சொல்லுகிறேன், அவர் இல்லாத நிலை வேண்டும் என்று நினைத்த கனவின் நீட்சியாக நான் ஏன் கனவு காணக்கூடாது? நானும் ஏன் பிறந்தேன் என்னும் யோசனை எனக்கு வராதா? அது வந்திருக்கிறது, தாமதமாக வந்திருக்கிறது. புரட்சி தலைவருக்கு அவருடைய இளமையிலேயே வந்து விட்டது. அவர் என்னிடம் பெரியார் ஸ்பீச்சஸ் உடைய டேப் காப்பி கொடுத்திருந்தாரு கேட்கறதுக்கு. நான் அதையெல்லாம் விரும்புகிறேன். அதெல்லாம் இருக்கு, எனக்கு தொடர்பு இருக்கு. அதனால சொல்லுகிறேன். இத்தனை வருஷம் ஏன் சொல்லல? இத்தனை வருஷம் அந்த அரசியல் நான் நுழையவே இல்லை. இப்ப வந்திருக்கேன். வரும்போது என்னுடைய வாத்தியாரை நான் நினைக்காமல் இருக்க முடியுமா? பட்டம் பெறும்போது பள்ளி வாத்தியாரை நினைக்காமல் இருக்க முடியுமா? அது எங்கேயோ பழச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ஏன் அவர் பேரை சொல்றேன்னா, அங்குதானே விதை நான் போட்டதுங்கிறது சிவாஜி சார் டைலாக் மட்டும் இல்லைங்க. என்னை பொறுத்தவரை அது எம்ஜிஆர் அவர்கள் டைலாக் கூட. அதன் நீட்சி, அதன் விழுது இது மீண்டும் தரை தொடும். அவருடைய அந்த ஆதரவு லட்சத்தின் கிளைகளாக என்னை போன்றவர்கள் பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள். பேச மறந்தவர்கள் மீண்டும் நினைவுபடுத்தி பேசுங்கள் அந்த மனிதரை பற்றி. அந்த பேச்சு நீங்கள் பேசும்பொழுது நானும் கை தட்டுவேன். அது பேசாதவரை தட்டி கேட்டுக் கொண்டே இருப்பேன். இந்த இடத்தில் இந்த ஆவணப்படத்தை நான் ரிலீஸ் பண்ணது அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்னு நினைக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கேன், தம்பிக்கு தெரியும். நான் இங்க என்னுடைய ஒரு வீடு இருக்கு. எனக்கு நிறைய வீடு இருக்கு இங்க தமிழகத்தில். எப்படின்னு சொல்றேன், விஸ்வரூபத்தும் போது இந்த அரசினால், அவர் அரசு இல்லை, இப்பொழுது அவர் ஆசீர்வாதத்தில் துளிர்த்த இந்த அரசு என்னை எப்படியாவது நடுத்தரவில் கொண்டு வரணும்ன்றதுக்காக ஒரு சில திட்டங்கள் போட்டாங்க. அவர் இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காதுன்னு வச்சுக்கேன். அது வேற விஷயம். அந்த பிரமியருக்கு அவரே வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்பொழுது நான் கோபமாக சொன்னதை கேட்டு என் ரசிகர்கள் அவர்கள் வீட்டை, பத்திரத்தை சாவியுடன் எனக்கு அமைத்து வைத்தார். அன்று எனக்கு எம்ஜிஆர் நினைவு வந்தார். தன் வீட்டை எப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாலும் அந்த மாதிரி எத்தனை எம்ஜிஆர் இருக்காங்கப்பா. பரமக்குடியில் ஒரு எம்ஜிஆர் இருக்காங்க. அவருக்கு தோணி இருக்கு, அவர் இருக்கிற வீடே வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, அதை எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. தனக்கு நான் வேற எங்கேயாவது கூடி இருந்துக்கிறேன் வாடகைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் வீட்டில் இன்று என்னை பற்றி ஒரு சின்ன அருங்காட்சியகத்தை அவர் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். வீடு அவருடையதுதான். அந்த மாதிரி எனக்கு நிறைய வீடுகள் இருக்கிறது. எம்ஜிஆருக்கு என்னை விட மிக மிக அதிகமான வீடுகள் உலகெங்கிலும் இருக்கிறது. அங்க அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்கு எனக்கு அப்படின்னா அது யார் வீடுன்னு கேட்டா எம்ஜிஆர் வீடுன்னு கொடுத்துருப்பார். இவரோட வீடு எங்க, நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. தனியா ஒரு ரூம்ல ஒரு படத்தை வச்சு கும்பிட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல வேற சாமிகள்லாம் இருக்கு. நடுவுல பிரதான சாமியாக அங்கே கர்ப்ப கிரகத்தில் அமர்ந்திருப்பது எம்ஜிஆர் தான் அவர் வீட்டில். அதை ஏன் அவர் வெளியே சொல்ல திடீர்னு எம்ஜிஆர் கும்பிடுறாருன்னா அது அவருடைய மனசில் குடியிருக்கும் ஒரு ரகசியம். அது தேவையான போது அவர் சொல்லுவார், தேவையானவர்களிடம் சொல்லுவார். எல்லார்கிட்டையும் அவர் சொல்லிட்டு இருக்க மாட்டார். தெரியும்
என்னுடைய சரித்திரத்தை இங்கு விளக்க வேண்டிய சோகம் வந்ததே அதற்கு ஒரே காரணம் அரசியல் தான். பட் இருந்தாலும் அதை விளக்கி சொல்கிறேன். இனிமே அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. எம்ஜிஆர் ஐயா வீட்டில இருந்து சொல்றேன், இவர் மாதிரி என்ன நினைச்சுங்க நீங்க. நான் சொல்றேன் அதனால மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அவர் அந்த மாதிரி யாரையும் பேசினதில்லை. அதனுடைய நீட்சியும் தான் நான். கராரா சொல்வாரு, ஆனா யாரையும் வைய மாட்டார். நானும் வையவில்லை. மாண்புமிகு என்ற அந்த பட்டத்துக்கு அருகதையானவர்களாக ஆக வேண்டும். அவர் ஆனவர். அதனால்தான் ஒரு காலத்தை வென்றவர். மாண்புமிகுங்கிறது நீங்களே போட்டுக்கிற பட்டம் இல்லை, மக்கள் கொடுக்கும் பட்டம். அதை பெரும் மாண்பை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பாதையில் செல்லும் வழியில் ஒரு மைல்கல் என்று இதை தொடாமல் நான் என் பயணத்தை, இந்த பயணத்தையும் தொடர முடியாது. எப்படி நாயகன் முடிந்து ஆஸ்கார் பயணத்துக்கு இங்கே வந்து இந்த மைல்கல்ல தொட்டுட்டு போனேனோ அதே மாதிரி மீண்டும் இங்கே வந்திருக்கிறேன். மறுபடியும் வருவேன். பெரிய விழாவாக இருக்கும் அது. வந்திருந்து என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. என் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. இந்த கூட்டம் பெருகி தொண்டர்கள் அல்லாதவர்களும் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி. இன்னும் சொல்ல போனால் நம்மிடம் தோற்றவர்கள் சொல்ல வேண்டும். அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் அவசரப்பட்டு வெற்றி கழிப்பில் மாறுதட்டி கொள்ளக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லுவது, வேலை இருக்கிறது, அதை செய்ய தொடங்குவோம். நல்ல இடத்தில் நாம் அந்த உத்வேகத்தை பெற்று இங்கிருந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிட்டு, பேட்டரி லைட்டையும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து புறப்படுகிறோம். இங்கே வந்து இந்த அவர்கிட்டயே காட்டுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கும் நன்றி சொல்லி, நியாயமாக எங்களுக்கு சேர வேண்டியதை நியாயமாக எங்களுக்கே கொண்டு கொடுத்த அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, தம்பி ஆர்வமாக இந்த இடத்தை அது அவர் கூட உட்காந்து சாப்பிட்டதில்ல, அவருக்கு கூட இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு இந்த பெரிய மனது வந்ததில் ஆச்சரியம் இல்லை. அனைவருக்கும் பெரிய மனது செய்து இங்கே இந்த விழா செவ்வனே நடப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்த நண்பர்கள், ஊடகங்கள், இங்கே வந்திருக்கும் பழைய காவல் அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் நெஞ்சும் விரும்பும் என்னுடைய நெஞ்சை போலவே இங்கே ஒருத்தர் இருக்கிறார். இந்த இடமெல்லாம் அவர்கள் காத்து காவல் புரிந்த ஒரு இடம். அனைவருக்கும் இந்த பழைய நினைவுகள் திரும்பி இருக்கிறது. இந்த நினைவுகளுடன் நான் வேலையை துவங்குகிறேன். அடுத்து பிக் பாஸுக்கு போனோம், அதுக்கப்புறமும் வேலை இருக்கிறது. வாழ்க்கை அனுப்புங்கள். நன்றி. நாளை இன்னொரு இனிய நிகழ்ச்சி இந்த விழா மேடையில் நடைபெற இருக்கிறது. ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் நடித்த